அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். வணக்கம் நேயர்களே. இன்று நாம் ஒரு குறள் பார்க்க போகிறோம். அது எனக்கு பிடித்தமாக இருக்குது, அதான் உங்கள்கிட்ட பகிர்ந்து. குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம், பொருட்பால், அதில் அமைச்சியல் அப்படிங்கிற அதிகாரத்தில் குறிப்பறிதல், அது 703வது குறள். குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல் அப்படி சொல்கிறார். குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். அதாவது ஒருவருடைய முகத்தை பார்த்த உடனேயே அவங்க உள்ளத்தில் என்ன நினைக்கிறாங்க, என்ன எண்ணம் ஓடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு டேலண்ட்டு இருக்கிறவங்களை நீ உன் உறுப்பில் எதுனாலும் கொடுத்து வாங்கிக்கோ, உன் பக்கத்தில் வச்சுக்கோ, கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறார். உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல் அப்படின்னா உறுப்பில் எதையாச்சும் கொடுத்து வாங்கிக்கோ அப்படி கிடையாது. இந்த குறள் பொதுவாகவே அமைச்சியல், அதாவது அமைச்சரவையில் ராஜா மந்திரி இப்படி இருக்கிற அமைச்சரவையில் இது பண்ணுறது. ராஜா நல்ல மந்திரிகளையோ இப்படி பொறுப்பான ஆளுகளையோ வேலைக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு கவலை இல்லாமல் இருப்பாங்க. எந்த நாட்டிலேருந்து இப்போ இது வந்துருமோ போர் வந்துருமோ அப்படி அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா நல்ல ஆளுகளை அமைச்சரவையில் வச்சுருக்காங்கன்னு. அப்போ அரசருக்கு என்னென்ன பொருள், பொண்ணு பொருள், யானை குதிரை இப்படி படை இருக்குமில்ல, காலாட்படை இப்படி என்னென்னமோ இருக்கும். அதில் எதையாச்சும் கொடுத்து வாங்கிக்கோ. குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். அப்போ உறுப்புங்கிறது அரசனுக்கு பொண்ணு பொருள், யானைப்படை குதிரைப்படை இப்படி காலாட்படை இப்படி எதனாலும் கொடுத்து வாங்கிக்கோ. அதுவும் கொடுக்குறதுன்னா இவராக நினச்சதை கொடுக்கக்கூடாதான், அவங்க விரும்புகிறத கொடுக்கணுமா. அது ஒரு இது சொல்கிறாங்க. அவர் விரும்புகிறது எதுவோ அதை கொடுத்து அவரை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எனக்கு இந்த குறள் ரொம்ப பிடிச்சது. நம்மளும் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை பார்க்குறோம், பார்த்த உடனே இவங்க நல்லவங்க அப்படின்னு ஊர்ஜிதம் பண்ணிடுறோம். முகத்தை பார்த்த உடனே ஆசாரமாக இருக்குது அப்படின்னு நம்ம நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது உள்ள ஒன்று வெளியே ஒன்றுமா இருக்குது. அப்போ உள்ளத்தை அறிஞ்சு நடக்கிறவங்கள நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா கவலை இல்லாமல் இருக்கலாம். நட்புக்கு கூட இது பொருந்தும் தான். ஒரு நண்பனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்ல நண்பனாக பார்த்து தேர்வு செய்யணும். கஷ்டம் வரும்பொழுது அவன் நம்மளுக்கு கை தூக்கி விடுகிற மாதிரி நண்பன் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பொண்ணு பொருள் இருக்கிற வரைக்கும் அவன் கூடையே இருப்பான், நல்ல பிரியமாக அன்பாக அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நாளைக்கே எல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லை
அப்படின்னா உடனே கண்ணுக்கே தெரியாமல் ஓடி ஒளிஞ்சிருவான். அப்போ நண்பனை தேர்வு செய்கிறதுக்கு கூட நல்லபடியாக தேர்வு செய்யணும். அப்போ என்னது, அதான் உள்ள குறிப்பை உணரக்கூடிய ஒரு ஆளை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா, எது கொடுத்தாச்சும் அவரை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கவலை இல்லை. பொதுவாக அமைச்சர்களுக்கு இது மெயினானது. ராஜாக்களுக்கு அந்த மெயினாக தூது அனுப்புவாங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தூது அனுப்புவாங்க. அவங்களாம் லேஸ்பட்ட ஆளுலாம் கிடையாது. தூது அனுப்புனா அந்த போனேன் ராஜா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு லேஸில் வர மாட்டாங்க. அங்கே என்ன லெவல் இருக்குது, ஒவ்வொருத்தருடைய எண்ணம் என்ன, அப்படி எல்லோரையும் ஒரு படிப்பு படிக்கிறார். அதான் தூதுவர். தூதுவர்னால் சும்மா போகிறவர். இங்கே உள்ள நிலவரம் எல்லாத்தையும் தெரிஞ்சு, அதே சமயம் அந்த நாட்டுடைய நிலவரம், ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு அது என்ன மாதிரி ப்ளே பண்ணணுங்கிறத ப்ளே பண்ணுவார் தூதுவன் அப்படிங்கிறவர். நம்ம நேற்று கூட பார்த்தோமே, ஆஞ்சநேயர் தூது போனார். அப்படி தூது வர்றவங்கள இம்சை பண்ணக்கூடாது அப்படின்னுலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போது அவ்வளவு டேலண்ட் உள்ளவங்களை தான் அந்த அமைச்சரவையில் வச்சுருக்கணும். அரசவைக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே தான் குறிப்பை அறிஞ்சு உணர்றவங்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நன்றி நேயர்களே. ஒரு துணுக்கு ரஷ்ய முன்னாள் அதிபர் லெனின் அப்படிங்கிறவர் பொது உடைமை சித்தாந்தத்துக்கு தந்தை அப்படின்னு போற்றப்படுகிறார். அவர் நாற்காலியில் அமர்ந்திருந்தாருன்னா கால் தரையை தொடாதான், அதாவது கால் சின்னதாக இருக்குமா. அப்போது ஒரு நண்பர் கேட்டார், நீ நாற்காலியில் அமர்ந்திருக்கும் பொழுது கால் தரையை தொடலையே, அதை நினச்சி எப்பயாவது வருந்துறியா அப்படின்னு கேட்டார் நண்பர். அதுக்கு லெனின் சொல்லியிருக்கிறாரு, நான் அதை நினச்சி வருந்துறது கிடையாது, வானத்தை தொட்டு பார்க்குற அளவுக்கு உயர்ந்திருக்கிறேங்கிறது அப்படி என்னோட எண்ணம். வானத்தை தொடக்கூடிய அளவில் நான் உயர்ந்திருக்கிறேங்கிறது என்னோட எண்ணம், அதனால் இதை கவலைப்படுறது கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அதான் நமக்கு எது கிடைச்சதோ அதை பெருமையாக நினச்சி அதில் உயர்வடையணும் அப்படிங்கிறதுக்கு இந்த துணுக்கை சொல்கிறேன். நன்றி.